பெயின் இஸ் கிஃப்ட், வலி ஒரு பரிசு. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் பெரிய பெரிய வலிகளோடு நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். பிள்ளையை குறித்து ஒரு பெரிய வலி, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய வலி. அந்த வலி ஒருவேளை தாங்க முடியாத வலியா இருக்கலாம். ஆனா அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வந்த தீமைன்னு நினைக்காதீங்க. தீமைன்னு நினைக்காத. இந்த வலிக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். இந்த வலி இருக்கிற வரைக்கும் நீங்க ஆண்டவரை விட்டு போக முடியாது. இந்த வலி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெருமைன்ற ஒண்ணு உங்களுடைய தலைக்கு மேல வராது. இந்த வலி இருக்கிற வரைக்கும் நீங்க ஆண்டவரை தேடிட்டே இருப்பீங்க. ஆண்டவரை தேடுவதற்காக தான் இந்த வலியை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவரோடு நடப்பதற்காக தான் இந்த வலியை அனுமதித்திருக்கிறார். இந்த வலி உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வலி நன்மைக்கு என்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். அவர்கள் பேசி உங்களை வலிக்க பண்ணினதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லா வச்சிருக்கிறாரு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க கடந்து போன ஒரு வலியின் பாதை, யாருமே சுமக்க முடியாத அந்த வலி, ஆனா இன்றைக்கு உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த வலி ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது.